நாடாளுமன்ற தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற்றிருந்தால் பாஜகவால் 240 இடங்களை கூட நெருங்கியிருக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடினார். நாடு முழுவதும் மோடி பிரச்சாரம் செய்யும் வகையில் தேர்தல் கட்டமைக்கப்பட்டது என்றும் பாஜக பலமாக இருந்த மாநிலங்களை விட பலவீனமாக இருந்த மாநிலங்களில் தேர்தல் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டது என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நியாயமாக நடந்திருந்தால் பாஜகவால் 240 இடங்களை கூட பெற்றிருக்க முடியாது என்று கூறிய ராகுல் காந்தி, பாஜக ஆட்சியாளர்கள் தங்களின் வங்கிக் கணக்குகளை முடக்கினார்கள் என்றும் பாஜகவினருக்கு என்ன தேவையோ அதைத்தான் தேர்தல் ஆணையம் செய்தது எனவும் தெரிவித்தார். அதனால் இதை நான் நியாயமான தேர்தலாக பார்க்கவில்லை என்றும் கட்டுப்படுத்தப்பட்ட தேர்தலாகவே பார்க்கிறேன் எனவும் ராகுல் காந்தி கூறினார். தேர்தலுக்கு முன்பு பல பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் கொடுத்ததாகவும் இந்தியா கூட்டணி ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகளில் விசாரணை அமைப்புகள் மூலம் அழுத்தம் கொடுத்ததாகவும் ராகுல் காந்தி கூறினார். மேலும் தங்களுக்கு சமமான தேர்தல் களம் வழங்கப்படவில்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் 2 பெரிய சவால்களை எதிர்கொள்வதாக கூறிய ராகுல் காந்தி, முதலில் தேர்தலில் போட்டியிடுவது, இரண்டாவது RSS பாஜக ஏற்படுத்திய சேதத்தை சரி செய்வதுதான் என்று தெரிவித்தார்.